குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் மறந்து போன கைவிடப்பட்ட ரகசியமான கனவுகளை தேவன் இன்னும் கைவிடவில்லை, மறக்கவில்லை. தெரியுமா? நீங்கள் மறந்தாலும் உங்கள் கனவை, நான் மறந்தாலும் என் கனவை தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை என்று உங்க உள் உணர்வில கண்டுபிடிங்க. நீங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் மிகவும் அதிகமாய், அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏராளமாய் தாராளமாய் தேவன் செய்ய போகிறாராம். எபேசியர் 3:19-20 சொல்லுது. உங்க உள்ளான மனதில் விழிப்புணர்வுடன் ஜெபியுங்கள். மண்பாண்டமாகிய உங்களுக்குள்ள கிறிஸ்து பிரகாசிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த மகத்துவமான வல்லமைய சரீரமாகிய மண்பாண்டபத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்க உணர்வு அதை அறிந்து விட்டதா? நீங்கள் எழுந்து கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்க வேண்டிய நேரம் இதுதான் என்பதை புரியுங்க. சரி, இதெல்லாம் தெரியாதபடி போராடி ஜெபம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் சாதிக்க முடியாது. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை ஒரு பிக்சரா, படமா பாருங்க. அதை அறியுங்க, அதை புரியுங்க, அதை உணருங்க, வாழுங்க. அதற்கு பின்பு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். உங்களுடைய பலவிதமான சந்தேகங்கள் உண்டாகலாம். அது ஆதாமின் வீழ்ச்சியில் மனம் உள்ளான உணர்வில் தெளிவு பெற விடாது. ஆகவே சந்தேகத்திற்கு எனக்குள் இடமில்லை, அவர்களை வெளியேற்றுகிறேன் என்று கட்டளையிடுங்க. எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, விழிப்புணர்வா இருங்க. நாளைக்கு சந்திப்போம். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம். நன்றி. தேங்க்யூ.